மதவாத அரசியல் அப்படின்றது கிட்டத்தட்ட வர வேண்டியது, ஆனா டேஷ்னு போட்டார் அதை. அது ஏன் நீங்க மதவாத அரசியல் எப்பவுமே அதுதானே சார் சொல்லுவார் நம்ம இல்ல ஸ்டாலின். யார் இப்ப மதவாத அரசியல் எனக்கு சொல்லுங்களேன். அது பாஜகவை தான் அதை மீன் பண்ணி சொல்றாரு சார். அப்படியா? ம். அது என்ன மதம்? மெஜாரிட்டி மதமா? ம். அப்போ மெஜாரிட்டி பத்தி பேசினா அது மதவாத அரசியல்னா, மைனாரிட்டின்னு சொன்னா அது என்ன வாத அரசியல்? எனக்கு புரியலையே. அது மதசார்பின்மை அரசியல். அது எப்படிங்க அது? மத சார்பின்மை அப்படின்னு சொன்னா ஒண்ணு எல்லா மதங்களும் அப்படி வந்துச்சுன்னா மெஜாரிட்டி மைனாரிட்டின்னு பிரிக்கக்கூடாது. ம். கரெக்டா? ஏன்னா எல்லாரும் அப்படின் போது அதுல எல்லாரும் இருப்பாங்க, எல்லா மொழியும் இருப்பாங்க, எல்லா மதம் இருப்பாங்க, எல்லா நாடும் இருப்பாங்கலாம் சொல்லக்கூடாது. அது தப்பு. ஒரு நாட்டில் ஒரு நாட்டுக்காரங்க தான் இருக்கணும். அது மாதிரி எல்லா ஜாதியை சார்ந்தவர்களும் இருப்பாங்க. அப்போ எல்லாரும்னு சொல்லிடணும். அப்படி இல்லைங்க, நாங்கள் இப்படி பிரிப்போம்னு சொன்னால் இது மெஜாரிட்டின்னு சொன்னால் அது மதம்னா, அப்போ மைனாரிட்டின்னு சொன்னால் அது என்ன விதம்? எனக்கு சொல்லுங்கள். ஆக்சுவலாக சார், திராவிட அரசியல் பிரகாரம் இந்துக்கள்னு சொன்னால் அது மதவாத அரசியல், மற்ற விஷயங்களை சொன்னோம் அப்படின்னா மதசார்பின்மை அரசியல். அது நீங்கள் என்ன ஒன்று அர்த்தம் சொல்லிக்கங்க. இப்போ அந்த அசால்ட்டாக பண்ணிட்டு போயிட்டாண்டா அப்படின்னு சொல்கிறோம். ஆமாம் இல்லையா? ஆனால் அசால்ட்டுக்கு அர்த்தம் என்ன? தாக்குதல். சாதாரணமாக அதானே நம்ம எப்படி தப்பான ஒரு அர்த்தத்தில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால நீங்கள் என்ன அர்த்தத்தில் உபயோகப்படுத்துறீங்கன்றது இங்கே முக்கியம் கிடையாதுங்க. அந்த வார்த்தைக்கு உண்மையான பொருள் என்ன? செக்யூலரிசம் அப்படின்னா என்ன எனக்கு சொல்லுங்க. இது மதவாதம்னா என்னன்னு சொல்லுங்க. எந்த இதுலையுமே வராமல் இப்படின்னா அப்படி இப்படின்னா அப்படின்னா அது எப்படிங்க ஒத்துக்க முடியும்?